செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க. அதன் பிறகுதான் வந்து நான் இந்த விஷயங்கள வந்து கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆஹ் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் வந்து அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. இல்ல ஒரு முக்கியமான நபர் ஒரு அதிமுகல முன்னணி தலைவரா இருந்தாரு. இப்ப அவரே வந்து பாஜக தான் காரணம் நாங்க இந்த மாரி பேசுறதுக்கு, இந்த மாரியான செயல்களுக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தவறான செயலுன்னு சொல்லும் மாதிரி இருந்துச்சு இல்லையா? தவறான செயல்னு நான் சொல்ல, இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றேன். இந்த மாதிரியான எந்த மாதிரி? அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரு அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசாக அவர் பேச்சை வந்து முழுசாக கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன், அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை ஒன்று சொல்ல முடியாது. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.